பிரியமான தேவச்சனமே, இந்த நாளிலும் உங்களை இந்த காணொலி காட்சியின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய அளவற்ற இரக்கங்களினாலும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்பது உண்மை. நம்முடைய பலமோ, நம்முடைய ஞானமோ, நம்முடைய சாமர்த்தியமோ அல்ல, அவருடைய கிருபை. கடந்த வாரம் முழுவதுமாய் எத்தனையோ மக்கள், தெய்வ ஊழியர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருந்தாலும் கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்து, பலனை தந்து, சுகத்தை தந்து பாதுகாத்து வருகிற அந்த தயவுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கூடி வந்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பாராக. வீட்டிலே இருக்கிற யாவரும் தயவு செய்து நீங்கள் எல்லாரும் இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எப்படி தேவனுடைய ஆலயத்திலே வந்து தேவனை தொழுது கொள்ள பயபக்தியோடு கூடி வருவோமோ, அதுபோல வீட்டிலே இருந்தாலும் இது தேவனுடைய சமூகம் இங்கே இருக்கிறது என்ற உணர்வோடு, அந்த சிந்தையோடு தயவு செய்து நீங்கள் அந்த பயபக்தியை காத்துக் கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த காலை வேளையிலும் நம் மத்தியிலே அவர் பிரசன்னமாகி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய பிரச்சனைகள், நாம் கடந்து போகிற பாதைகள் எல்லாவற்றையும் நன்கு அறிந்த தேவன் இந்த காலை வேளையிலே நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே பயபக்தியோடு நாம் தேவனை தொழுது கொள்வோம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். பரலோக பிதாவே, அருமையான மனமகிழ்ச்சியின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதுமாய் இந்த பொல்லாத காலத்திலே எங்களை ஆண்டவரே பத்திரமாய் பாதுகாத்து வழி நடத்தி வருகிற உம்முடைய தயவை, அன்பை எண்ணி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வீடுகளிலே கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த கூடுகை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அங்கே ஆதி திருச்சபையிலே நடந்த அதிசயங்களை போல ஆண்டவரே, அங்கே வீடுகள் தோறும் கூடினார்கள், அங்கே வல்லமையான காரியங்களை நடப்பித்தீர் என்பதை நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே வாசிக்கிறது போல இந்த நாட்களிலும் நாங்கள் வீடுகளிலே கூடும் பொழுது அற்புதங்களை, அதிசயங்களை நீர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இறங்கி வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எங்கெல்லாம் ஆண்டவரே இந்த காணொலி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, தேவனுடைய வல்லமை அங்கே அவர்கள் வீட்டின் மேலே இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உடைய வல்லமை இறங்குவதாக, உடைய பிரசன்னம் இறங்குவதாக. எல்லா இருளின் ஆதிக்கங்கள், பிசாசு கொண்டு வருகிற எல்லா பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயர்கள் எல்லாம் இப்பொழுது நொடி பொழுதிலே மறைந்து போகட்டும். உடைய பிரசன்னம் அவர்களை உயிர்ப்பிக்கட்டும். உடைய பிரசன்னம் உங்களை வாழ வைக்கட்டும். கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதுமாக நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாங்கள் சேர்ந்து கரங்களை தட்டி வாய்களை திறந்து உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தவும், உடைய வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடுவீராக. உம்மை ஆராதிக்க கூடாதபடி, உம்மை தொழுது கொள்ளக்கூடாதபடி இருக்கிற எல்லா இடையூறுகளையும் நீர் அகற்றிவிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைய அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. முழுவதுமாய் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட வேண்டும். உம்மை மாத்திரமே நாங்கள் உயர்த்த வேண்டும் ஆண்டவரே. உம்மை மாத்திரமே உயர்த்துகிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் இந்த காலங்களிலே நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த காலங்களிலே நாம் உற்சாகமாய் பாடுவோம். வாய்களை திறந்து சந்தோஷமாய் நீங்கள் பாடுங்கள். நீங்கள் பாடும் பொழுது ஒரு விடுதலை உங்கள் மத்தியிலே இறங்கி வரும். அற்புதம் நடைபெறும், அதிசயம் நடைபெறும். கர்த்தர் நம்ம மத்தியிலே கிரியை செய்வார். ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடல்களை பாடி
நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, சங்கீதம் 46:1 நம்ம வாசிக்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே என்று சொல்லி பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். வாயில திறந்து வீடுகளிலே கரங்களை தட்டி அக்கம் பக்கத்துல அந்த சத்தம் கேட்கட்டும். நீதிமான்களுடைய வீட்டிலே கம்பீர சத்தம் உண்டு என்று வாசிக்கிறது போல இந்த காலை வேளையிலே கர்த்தரை துதிக்கிற துணி சுற்றிலும் இருக்கிறவர்கள் கேட்கட்டும். பேய்கள் பிசாசுகள் எல்லாம் ஓடட்டும். அப்படியாய் கரங்களை தட்டி பாடுங்க. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சொல்லுமா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, தெய்வமே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபையை தந்தீரையா. எல்லாரும் பாடுங்க. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபையை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, சொல்லுமா, ஆராதனை உமக்கே, இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. சொல்லுங்க எல்லாரும், இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, உமக்குதான் ஆண்டவரே, ஆராதனை உமக்கே, இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, தெய்வமே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை
உமக்கு தான் ஆராதனை. இந்த உலகத்திலே ஆராதிக்கப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர், போற்றுதலுக்குரியவர், புகழுதலுக்குரியவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனை உமக்குத்தான், எங்களுடைய ஆராதனை உமக்குத்தான். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம். உம்முடைய பாதத்திலே சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை காக்கிறவர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நீர் எங்களை உயர்த்துகிறவர். எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்த ஒரே தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே நம்முடைய ஜீவனையே தந்த தேவனானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்க தான் எங்கள் ராஜா, நீங்க தான் எங்க புகலிடம், நீங்க தான் நல்லவர், எங்க மேல அன்பு நிறைந்தவர் நீங்க தான்ப்பா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர் தான் இயேசு ராஜா. அந்த பாடலை பாடி அப்படியே கர்த்தரை நாம் மேம்படுத்துவோம். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார். சகோதரே, ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர்,
உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். சகோதரியே, ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். உனக்கு உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எனக்கொரு நேசர் உண்டு. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்காக ஒரு நேசர் உண்டு. உங்களுக்காக ஒரு ராஜா உண்டு. உங்களை சுகமாக்குவதற்கு, உங்களை பாதுகாப்பதற்கு அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுமா? எனக்கொரு நேசர் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ அன்பு நிறைந்தவர். உன்னை நேசிக்கக்கூடிய ஒரே தெய்வம், உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே தெய்வம், உன்னை ஆக்கி தேற்றக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் உண்டு. இயேசு ஒருவர் உண்டு. அவர் உண்மையிலே அன்பு செலுத்துகிறார். உன்னை நேசிக்கிறார். உண்மையில் பிரியமாய் இருக்கிறார். காலை வேளையிலே ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுவோமா? என்னை நேசிக்க கூட ஒருத்தர் இருக்கிறீங்க. என் குடும்பத்தில் உள்ளவங்க என்னை நேசிக்கணும். என் உடன் பிறப்புகள் என்னை நேசிக்கணும். என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். என்னையும் நேசிக்க சர்வ வல்லமை உள்ள தேவனாகி நீர் அவரோடு இருக்கிறீரே, அதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆராதனைகள், எங்களுடைய துதிகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே வைக்கிறோம். சுகந்த வாசனையாய் முகத்துக் கொள்வீராக. எங்களை ஜீவ பலியாக உடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த கால வேளையிலும் தேவனை ஆராதித்தோம். சற்று நேரம்
தேசத்துக்காக நாம் செபிக்கலாம். இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு இந்த கொடூரமான காலகட்டத்திலே ஆண்டவரை நோக்கி பார்ப்பதே அல்லாமல் வேறே நமக்கு வழி இல்லை. வானத்தின் கீழே பூமியின் மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. எந்த மருந்தோ, எந்த அரசாங்கமோ, எந்த தடுப்புகளோ நம்மை பாதுகாக்க முடியாது. நம்மை பாதுகாக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறபடி அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். சபையார் யாவரும் தேவனை நோக்கி பார்க்க நமக்கு ஒத்தாசை அவரிடத்திலிருந்து மாத்திரமே. இந்த நாளிலே ஏராளமான மரணங்கள், புதைக்க வழியில், எரிக்க வழியில் எங்கோ வட இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம். கடந்த ஆண்டிலே வெளிநாடுகளிலே அப்படி இருந்தது என்று பார்த்தோம். வட இந்தியாவில் வந்துச்சு. கடந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டிலேயும் அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை. மருத்துவம் இல்லை, மருத்துவமனைகளிலே இடமில்லை, அப்படியே இடம் கிடைத்தாலும் ஆக்சிஜன் இல்லை. ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு நாளும் போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க ஆண்டவரே. கெஞ்சுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் குறைகளை, எங்கள் குற்றங்களை, எங்கள் பாவங்களை, எங்களுடைய மீறுதல்களை மன்னிங்கப்பா. தேசத்துக்கு க்ஷேமத்தை தருவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் தருகிறோம். எங்கள் பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. மனம் வருந்துகிறோம் அப்பா, மனம் வருந்துகிறோம். மனம் இறக்கம் செய்யுங்க, இறக்கம் பாராட்டுங்க. இந்த தேசத்தின் மேல் இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே. உம்மை விட்டால் நாங்கள் யாரிடத்துல கோபம் ஆண்டவரே? எங்களை காப்பாற்றுவதற்கு வேற யாரும் இல்லையே, எங்களை பாதுகாப்பதற்கு வேறு யாரும் இல்லையே, எங்களுக்கு புது ஜீவனை கொடுப்பதற்கு யாரும் இல்லையே, எங்களுக்கு சுகத்தை தருவதற்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லையே அப்பா. உண்மையே நோக்கி பார்க்கிறோம். காலை வேளையிலே நாங்கள் திருச்சுவை மக்களாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. ஒரு பெரிய விடுதலை தருவீராக ஆண்டவரே, ஒரு பெரிய விடுதலையை தருவீராக. நீ சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று வாசிக்கிறோமே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. இந்த கொரோனாவை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹalleluya, ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கடல் எல்லைக்கு மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று எல்லை குறித்த தேவன். இந்த கொரோனா ஆண்டவரே மிஞ்சி வந்து கொண்டிருக்கிறது. தகப்பனே, மனம் இறங்கி ஆண்டவரே இதை தடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு கொந்தளிக்கும் கடலையும் காற்றையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன தெய்வம், காலை வேளையிலே கொரோனாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையாய் மனம் இறங்குவீராக, கிருபையாய் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களுமே ஆண்டவரே தங்கள் உயிரை ஆண்டவரே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஏசப்பா, மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் இழப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுக்கு அறிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மறித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. மனம் இறங்க வேண்டுமே, மனம் இறங்க வேண்டுமே. இயேசுவே, மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இடத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே பதில் செய்யக்கூடிய தேவன், நீர் ஒருவரே ஆண்டவரே இதற்கு ஆண்டவரே விடுதலை கொடுக்க தேவன்.
ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களை உடைய அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஒரு பெரிய விடுதலை தருவீராக. ஆண்டவரே, எங்கெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, எந்த வீடுகளெல்லாம் உம்மை நோக்கி கதறுகிறார்களோ, எந்த வீடுகளெல்லாம் ஆண்டவரே கொரோனாவிலே பாதிக்கப்பட்ட மக்கள் அவதிப்படுகிறார்களோ, அவங்களே மனம் இறங்குவீராக. இப்பொழுதே உங்களுடைய ஜீவன் அவர்களுக்குள்ளே பாயும்படியாய் நான் செபிக்கிறேன். இப்பொழுதே அவருடைய வியாதி, அவருடைய விலகினம் அவர்களை விட்டு கடந்து போகட்டும் என்று நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தேவ ஜனங்களுக்குள்ளே ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம் இறங்கி வருவதாக ஒவ்வொருவருடைய சரீரத்தையும் தொடுபடியாக நான் செபிக்கிறேன். பலவீனப்படுத்துகிற எல்லா பலவீனத்தின் நாவிகளை கடிந்து கொண்டு நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னீங்களே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீங்களே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, இந்த காலைகளிலே ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் உன்னுடைய தெய்வீக சுகம், உன்னுடைய தெய்வீக ஆரோக்கியம் இறங்கி வரும்படியாக நான் செபிக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வீராக. இனி ஒருவருக்கு இந்த தொற்று பரவக்கூடாது சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து எங்கள் தேசத்தை மகிழ்வும்படியாய் செபிக்கிறோம். இந்த அவைக்குரல் ஆண்டவரே, இந்த மரண ஓலங்கள் அடங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அன்பு கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே, நீ அப்படியாய் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். அன்பு கரங்களிலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இந்த காலை வேளையிலே 50வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதுல அருமையான ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தை இந்த காலை வேளையிலே தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 50வது சங்கீதம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. இன்றைக்கு உலகம் முழுவதுமாய் இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு எல்லா தேசங்களிலும் லட்சோப லட்ச மக்கள் இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு மரித்திருக்கிறார். இன்னும் அநேக தேசங்களிலே இந்த கொரோனா வியாதி தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அநேக தேசங்களிலே சடலங்களை புதைப்பதற்கு இடமில்லாதபடி பெரிய குழிகளை தோண்டி மொத்தமாக எல்லா சடலங்களையும் உள்ளே போட்டு மூடி விடுகிறார்கள். அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக சடலங்களை வீட்டுக்கு கூட கொண்டு போக முடியாதபடி, தங்கள் உற்றார் உறவினர்கள் கூட அந்த சடலங்களை, சரீரத்தை பார்க்க கூடாதபடி, அப்படி ஒரு அவல நிலையிலே நம்முடைய தேசம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டிலே உலக நாடுகளிலே அதிகமாய் இந்த காரியங்கள் இருந்தது. ஆனால் இந்த ஆண்டிலே இந்தியாவிலே மற்ற நாடுகளை காட்டிலும் மிக அதிகமாக தொற்று பரவி ஏராளமான மக்கள் ஒவ்வொரு நாளும் மரித்துக் கொண்டிருக்கிறதை காண முடிகிறது. அருமையான தேவச்சனமே, இவ்வளவு பெரிய ஆபத்து நம்மை சுற்றி இருக்கிறது. ஆனால் இன்னும் அநேகர் நிர்விசாரத்தோடு தங்களுடைய காரியங்களை பார்த்து கொண்டு, தங்கள் வாழ்ந்தால் போதும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அலட்சியமாக இருக்கிற மக்கள் ஏராளம். அவர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சற்று உலக காரியங்களை, உலகத்திலே நடக்கிற காரியங்களை கண்களை திறந்து பார்த்து இந்த அவல நிலைக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிட வேண்டிய நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த ஆபத்தை நாம் உணராதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மிகவும் பரிதவிக்கக்கூடிய ஒரு காலமாய் இருக்கிறது. அருமையான தேவச்சனங்களே, கடைசி காலம் வேதத்திலே நமக்கு முன்னெச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே கடைசி காலத்திலே என்னவெல்லாம் சம்பவிக்கும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு தெளிவாக எழுதி கொடுத்திருந்த போதும், இன்றைக்கு அவைகள் எல்லாம் அறிந்தும் நாம் இன்னும் நிர்விசாரத்தோடு காணப்படுவது என்ன?
பிசாசுக்கு தனக்கு கொஞ்ச நாள் தான் உண்டென்று அவன் அறிந்து அதிவேகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய காரியங்களை அவன் நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறான், திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய திட்டம் நரகத்தை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி. நரகம் மனிதனுக்காக உண்டாக்கப்படவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மனிதனுக்காக ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதிலே சேர வேண்டிய நாம், அதிலே மக்களை சேர்க்க வேண்டிய நாம் இன்றைக்கு மௌனம் காத்திருப்பது ஏன்? இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு சென்னையிலே மரணத்தின் அளவுகளை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் கடந்த 2-3 நாட்களாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 200 தாண்டி 300 தொடக்கூடிய ஒரு நிலையிலே போய் கொண்டிருக்கிறது. எந்த திசை திரும்பினாலும் ஆம்புலன்ஸை நாம் பார்க்க முடிகிறது. எங்கே திரும்பினாலும் அவர்கள் இறந்து விட்டார்கள், இவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி செய்திகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கிறது. அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே கூட எனக்கு தெரிஞ்ச என் நண்பர்கள் நேற்று இறந்து போயிருக்கிறார். நேற்றைய தினத்திலே வாட்ஸ்அப்பை திறந்தா நேற்று ஒரு 2 பேர் இறந்து போயிருந்தாங்க. போய் பார்க்க தான் முடியல. அப்படிப்பட்ட ஒரு கொடூர காலத்திலே வந்திருக்கிறோம். அருமையான தேவஜனமே, வேத வசனம் சொல்லுகிறது, இதுதான் ஆபத்து நிறைந்த ஒரு காலம். இந்த காலத்திலாவது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால், அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது மாத்திரமே நமக்கு விடுதலை உண்டாகும். அந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று அருமையாக வேத வசனம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே ஆபத்து நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. சங்கீதக்காரன் அநேக ஆபத்துகளை அவன் கண்டவன், அநேக வசனங்களை எழுதி வைத்திருக்கிறான். 10வது சங்கீதத்திலே 1வது வசனத்தை நாம் வாசிக்க முடியும். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயத்தில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? இப்பொழுதும் நம்ம அப்படிதான் சொல்ல தோன்றுகிறது. கர்த்தாவே, நீங்க ஏன்பா தூரத்தில் இருக்கிறீங்க? நாங்க நோக்கி கூப்பிடுறோமே, 1 ஆண்டு காலமாக நோக்கி கூப்பிடுறோமே, ஏன் தூரத்தில் இருக்கீங்க? ஆபத்து நேரிடும் சமயங்களில் ஏன் ஆண்டவரை மறைந்து இருக்கிறீங்க என்ற ஒரு நினைவு நம்முடைய சிந்தைகளுக்குள்ளே சுற்றி கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. இதைதான் சங்கீதக்காரன் அங்கே சொல்லுகிறார். நம்ம ஜெபிக்கிறோம், கூக்குரல் இடுகிறோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம், அவர் ஏனோ அமைதியாய் இருக்கிறார். அவரால் செய்ய முடியாதா? இந்த கொரோனாவுக்கு பதில் கொடுக்க முடியாதா? இந்த அழிந்து கொண்டிருக்கிற, மரித்து கொண்டிருக்கிற ஜனங்களை சாகாமல் தடுத்து நிறுத்த முடியாதா? அப்படி அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி. அருமையான தேவச்சனமே, அவரை நோக்கி கூப்பிட வேண்டிய கடமை நம் மேல உள்ளது. அவரை நோக்கி கூப்பிடுவோம். அங்கே வாசிப்பீர்களானால் 18:18 என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அருமையான தேவச்சனமே, ஆபத்து நாளிலே கர்த்தர் தான் நமக்கு ஆதரவு, கர்த்தர் தான் நமக்கு சகாயம். இன்றைக்கு அநேகர் இந்த ஆபத்தை உணராதபடி, இன்னும் கர்த்தரை தேடாதபடி, இன்னும் நிர்விசாரமாய் வீடுகளிலே இருக்கிறதை நாம் காண முடிகிறது. தேவனை நோக்கி பார்ப்பது இல்லை, தேவனுடைய வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, ஜெபிப்பது இல்லை. என்ன, இன்னும் இந்த ஆபத்தை உணரவில்லை. யாருக்கோதான நடந்து கொண்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, வாலிபனே, சகோதரியே,
ஆபத்து உன் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறது. இப்பொழுதாவது ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. உனக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எரேமியா 33:3 நாம் வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுகிறதே. நாம் ஆராதிக்கிற தேவன் மறு உத்தரவு அருளுகிறதே. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் மறு உத்தரவு கொடுக்கிறதே. அவர் காது கேளாதவர் போல இருப்பது இல்லை. யார் கூப்பிட்டாலும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அங்கிருந்து பதில் கொடுக்கிறார். மகனே, மகளே, சொல்லு, உனக்கு என்ன வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்று பதில் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். நான் சொல்றான் சங்கீதக்காரன், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். இந்த காலை வேளையிலே பயப்பட வேண்டாம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஆதரவாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். 20வது சங்கீதத்திலே 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. சகோதரனே, உனக்கு ஆபத்து நெருங்கி இருக்கிறதா? ஆபத்து நேரிட்டு இருக்கிறதா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. 50:15 அதை தான் நாம் வாசிக்கிறோம். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. மனிதர்கள் நமக்கு உதவி செய்யாமல் போகலாம், அரசாங்கம் உதவி செய்யாமல் போகலாம். இன்னைக்கு பாருங்க, இந்த வியாதியினால் பீடிக்கப்பட்டு மூச்சு திணறுகிற மக்கள் ஏராளமான மக்கள். அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். ஆனால் மருத்துவமனையிலே அனுமதிக்க அவர்களுக்கு இடமில்லை. யாரிடத்துல போவாங்க? செய்திகளை பார்க்கும் பொழுது ஐயோ, என்ன வேதனையா இருக்கிறது. கடந்த நாட்களிலே ஒரு செய்தியிலே ஒருவர் அழுகிறார். 4 ஆஸ்பத்திரிக்கு போனேன், 4 ஆஸ்பத்திரியில இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மா உயிர் போற நிலையில இருக்கிறாங்க, எங்க அம்மா யாரு காப்பாத்துவாங்க? தலையில அடிச்சு கொண்டு அழுகிறார். ஆனா மருத்துவமனையில் அங்க இடம் இல்லை. அவங்க அதை தான் சொல்றாங்க, இடம் இல்லை. அப்படியே இடம் கொடுத்தாலும் எங்கேயாவது கீழே படுக்க வச்சாலும் ஆக்சிஜன் இல்ல. என்ன செய்வது? எங்கே போவது? ஆண்டவர் சொல்றார், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. நோக்கி கூப்பிடுகிற ஒரே ஒரு இடம் ஆண்டவர் இயேசு. மறந்து போகாதீங்க, மறந்து போகாதீங்க. நிச்சயம் பதில் கொடுப்பார், நிச்சயம் பதில் கொடுப்பார். அதுதான் அவ்வளவு ஆணித்தரமா சொல்றான். ஆபத்து காலத்திலே, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. அல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. 46ஆம் சங்கீதத்திலே 1வது வசனத்திலே நீங்க வாசிப்பீர்களானால், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். ஐயா, நண்பர்கள் விலகி போயிடலாம், உறவுகள் விலகி போய்விடலாம், உடன் பிறப்புகள் விலகி போய்விடலாம். அனுகூலமான துணையுமானவர் ஆண்டவராகிய இயேசு. அங்கே வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். சகோதரனே, உன் ஆபத்து காலத்திலே இயேசு உனக்கு துணையாளர். சகோதரியை கலங்காத. ஆபத்து வந்துருச்சா, யாராவது உதவி செய்வார்களோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, ஆட்களை அனுப்பி வைப்பார். உங்களுக்கு சகல உதவிகளில் செய்து வைப்பார். நீங்க அவருடைய பிள்ளை, அவருடைய ரத்தத்தினால் விளைக்கரையும் செலுத்தி வாங்கப்பட்ட மகள், மகன் என்பதை மறந்து போகாதே.
உனக்காக என் தேவன் தன்னுடைய சொந்த ரத்தத்தையே கல்வாரி சிலுவையிலே சிந்தின தேவன். உன்னுடைய வேதனையை அவர் அறிந்திருக்கிறார். பார்க்கல வேதனைகளை அவர் காண்கிறார். அருமையான தேவ ஜனமே, ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 71வது சங்கீதத்திலே நம்ம வாசிக்கலாம். சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை அருமையாக இப்படி அநேக இடங்களிலே எழுதி வைத்திருக்கிறதை நாம் கண்ணார காண முடியும். அல்லேலூயா. சொல்றான் பாருங்க, 71:20 அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். ஒரு நம்பிக்கையோட இதுவரைக்கும் எத்தனை ஆபத்து வந்தது, எல்லா ஆபத்துகளிலும் நம்மை பாதுகாத்தார் அல்லவா? என்னுடைய வாழ்க்கையிலே நான் சொல்ல வேண்டுமானால் அநேக மரண தருவாய்களை சந்தித்து வந்திருக்கிறேன். எப்போ நான் அழிந்திருக்க வேண்டியவர், ஆனால் இன்னமும் ஜீவனை கொடுத்து ஆண்டவர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அவருடைய சுத்த கிருபை இன்னமும் வாழ வைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். 102வது சங்கீதத்திலே நம்ம இப்படியாய் வாசிக்கலாம். 2வது வசனம், என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும், உம்முடைய செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். அவனுடைய விண்ணப்பத்தை பாருங்க. தீவிரமாய் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். அல்லேலூயா. 107வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கலாம். 6வது வசனம், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். கர்த்தர் அவர்களை விடுவித்தார். யாரெல்லாம் ஆபத்திலே நோக்கி கூப்பிட்டார்களோ கர்த்தர் அவர்களை எல்லாரையும் விடுதலையாக்கினார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டவர்களை அவர் ஒருத்தரையும் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிட்டங்க, அவர் ஏமாத்திட்டாரு, என்ன கைவிட்டாருன்னு சொல்லக்கூடிய மக்கள் யாரும் இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை அவரை நோக்கி பார்த்து ஒருவேளை மரணம் அவர்களுக்கு சம்பவித்து இருக்கலாம். ஆனா அது அவருடைய வேலையா இருக்கும். அதை நம்ம ஈஸியா தான் எடுத்துக்கொள்ளணும். அவர் பதில் கொடுக்கலன்னு சொல்ல, அது ஒரு பதில் தான். அப்படிதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, ரோமர்களை வாசிக்கும் போது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. நமக்கு எது நடந்தாலும் அவர் அனுமதித்திருக்கிறார், அது நன்மைக்காக மாற்றுவார் என்பதிலே நாம் ஒருபோதும் தயங்கிடவே கூடாது. அதே 107வது சங்கீதத்திலே 13, 19, 28 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது ஆபத்து நாளிலே அவர் நம்மை ரட்சிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார், நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். 91:15 நம்ம வாசிக்கலாம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் சொல்றார் ஆண்டவர். ஆபத்தில் உங்க அப்பா இருப்பாங்க, உங்க அம்மா இருப்பாங்க, உங்க அண்ணன் இருப்பாங்க, உங்க தங்கச்சி இருப்பாங்க, அக்கா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. ஆண்டவர் சொல்றார், நானே உன்னோடு இருப்பேன். அருமையான தேவ ஜனமே, ஆபத்து நாளிலே கர்த்தரே உன்னோடு கூட இருப்பார். கர்த்தரே உனக்கு சகாயராயிருப்பார். கர்த்தரே உன்னை பாதுகாக்கிறவராயிருப்பார். காலை வேளையிலே 2 சம்பவத்தை உங்களுக்கு முன்பதாக, ஆபத்து சூழ்ந்த நேரம், தப்பிக்க வழியே இல்லை. காரணம், தப்பினால் மரணம் என்று சொல்லக்கூடிய மரணத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருந்த மக்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது
எப்படி ஆண்டவர் விடுவித்தார் என்பதை மாத்திரம் ஒரு 2 சம்பவங்களை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. யாத்ராகம புத்தகத்திலே நான் வாசிக்கும் பொழுது 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கலாம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவன் எப்படி வராங்க? பார்வோன் அவன் சும்மா வரல, அவன் சேனையோடு வருகிறான். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 7வது வசனம் 14ஆம் அதிகாரம் 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கேயும் போக வழி இல்லை. சிவந்த சமுத்திரம் முன்னாலே நிற்கிறது. பின்னாலே பார்வோனின் சேனை. வலதுபுறமும் போக முடியாது, இடதுபுறமும் போக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஆபத்தான ஒரு சூழ்நிலை. 10ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லி. ஆனால் 11வது வசனத்திலே வாசிக்கலாம், வாசிங்க. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லையா என்று இந்த வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் என்று சொல்லி மோசேயை என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்க. எங்களை அங்க எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன? நாங்க அங்கே இருந்திருப்போமே, அங்கே அடிமைகளா கிடந்திருப்போமே, அங்கே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருப்போமே. இங்கே பார்வோன் கையிலே சாக போகிறோமே என்று சொல்லி அவர்கள் அபயம் விட்டார்கள். ஆபத்து நிறைந்த நேரம். இன்றைக்கு கூட உலகம் அப்படிதாங்க இருக்குது. நாளைக்கு நான் இருப்பனோ என்னவோ தெரியாது, நீங்க இருப்பீங்களோ என்னவோ தெரியாது, கேரண்டியா சொல்ல முடியல. மரணம் நம்முடைய வாசல் அண்டைக்கு வந்து நிற்கிறது. அருமையான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட நேரத்திலேயே ஆகிலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அதுதான் இந்த கால வேளையிலே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் நிர்விசாரமாய் இருக்க வேண்டாம். பக்கத்து தெருவில் வந்தது, பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கலாம், இன்னும் நம்ம வீட்டுக்கு வரலையேன்னு அஜாக்கிரதையா இருக்க வேண்டாம். எவ்வளவு நேரம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால் அவர் நமக்கு அனுகூலமாயிருப்பார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால் அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருப்பார். இங்கே தேவ ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அருமையான தேவ ஜனமே, அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில். நான் இன்றைக்கு சொல்றேன், நீங்கள் எதிர்பாராத அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. வீட்டுக்குள்ளே சென்று முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எங்களை ஆபத்து நெருங்கி இருக்கிறதப்பா, எங்களுக்கு உதவி செய்ய என்று நீங்க கூப்பிடு. அன்றைக்கு பரிதுமேயு என்று குருடன் இயேசு குருடர்களின் கண்களை திறக்கிறவர் என்று அவன் கேள்விப்பட்டான். அவர் அந்த வழியாய் போகிறார் என்று அறிந்து கொண்டான். அவன் மனதிலே தீர்மானித்துக் கொண்டான், இன்றைக்கு எப்படியாவது நான் சுகம் பெற்றே ஆக வேண்டும். என்ன செய்தான்? கத்தினான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். சீஷர்கள் அதற்றினார்கள், ஏ குருடா சத்தம் போடாத. ஆனா அவனுக்கு தெரியும், இன்னைக்கு சான்ஸ் விட்டா மறுபடியும் நமக்கு கிடைக்குமோ என்னமோ தெரியாது. கூப்பிட்டான். இயேசுடைய காதுகளிலே
அவனுடைய துணி விழுந்தது. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு வேதத்துல வாசிக்கும். இயேசு திரும்பி பார்த்து, நான் உனக்கு என்ன செய்வேன்? ஆண்டவரே, நான் பார்வையடையணும்னு சொன்னான். நீ பார்வையடைவாயாக என்று சொன்னான். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நோக்கி கூப்பிடுங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதமாய் செங்கடலை பிளந்து வழி கொடுத்தார். அவர்கள் செங்கடலை கடந்து சென்று கொண்டே இருந்தார்கள். ஆனால் திரும்பி பார்க்கும் பொழுது மீண்டும் பார்வோன் சேனை மறுபடியும் வந்து கொண்டிருக்கிறது. ஏன் வந்தாங்க? அவங்க அழிவதற்காக வந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து முடிந்த பிறகு பார்வோன் சேனை நடுக்கடலிலே இருக்கும் பொழுது ஆண்டவர் பிரிந்திருந்த ஜலத்தை ஒன்றாக்கி அவர்களை அங்கே அழித்து போட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த சேனைகள் மாண்டு போயின. ரதங்கள் மேற்போன எகிப்தின் ரதங்கள் இராணுவங்கள் அங்கே அமிழ்ந்து மாண்டன. அருமையான தேவி ஜனமே, எப்படி பேர் போன கொரோனாவா இருந்தாலும் அதை அழிக்க என் தேவனால் ஒரு இமைப்பொழுது போதும், ஒரு வார்த்தை போதும். காலை வேளையிலே ஒரு மனதோடு குடும்பமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்களா? ஆண்டவர் விடுவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக இன்னொரு சம்பவத்தை, நீங்க வீட்டில சம்பவத்தை நீங்க நன்றாக படித்து பாருங்கள், உங்களுக்கு இன்னும் உதவியாக இருக்கும். 2 நாளாகமும் 20வது அதிகாரம். இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏராளமான கூட்டம் இந்த யோசபாத் ராஜாவுக்கு எதிராய் அங்கே பாளையம் இறங்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, என்ன செய்வது என்று தெரியல. 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இதற்கு பின்பு அங்க பாருங்க, மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். இந்த 3 விதமான கூட்டத்தினர் யோசபாத்துக்கு விரோதமாய் அங்கு யுத்தம் செய்யும்படி அங்கே கூடி வந்திருக்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஏராளமான கூட்டம். நீங்க அந்த அதிகாரத்திலே நீங்க முழுவதுமாய் படித்து பார்ப்பீர்களானால் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சொல்றான் பாருங்க, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டியோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக எங்களுக்கு பலன் இல்லப்பா. நாங்க செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியல. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இதைதாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய கண்கள் அவரை நோக்கணும், நம்முடைய வாய் அவரை கூப்பிடணும். இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே யோசபாத் செஞ்ச காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியம், எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அங்கே நடந்தது என்ன பார்த்தீங்களா? அவர்களும் யுத்தத்துக்கு கிளம்பினாங்க. பாடகர்கள் தேவனை துதித்து பாட ஆரம்பித்தார்கள். அங்கே என்னாச்சு? எதிரிகள் ஒரு வழியாய் வந்தவர்கள் அவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். அவர்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் அவர்களை வெட்டுண்டு அங்கே மடிந்து போனதை நாம் வாசிக்க முடியும். அருமையான தேவஜனமே, உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி, ஆண்டவரே, இப்படியெல்லாம் நீ சொல்லி இருக்கிறீரே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் இந்த ஆபத்து நாளிலே, 1 ஆண்டு காலமாக இந்த ஆபத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது முடிவுக்கு வருமோ என்கின்ற ஒரு சந்தேகத்திலே அநேகர் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது எப்பதான் முடியும்? தேசத்தின் ஜனங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது இவை பொழுதிலே இது மாற்றத்தை காண முடியும்.
இன்னைக்கு படைத்தவரை நோக்கி கூப்பிட வேண்டிய ஜனங்கள் படைக்கப்பட்ட வஸ்துக்களை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறதுனாலே அவர் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார். உண்டாக்கினவரை, படைத்தவரை, சர்வ சிருஷ்டிகரை மறந்து போய் மனிதனால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை, தெய்வங்களை இன்றைக்கு நீ எனக்கு உதவி செய், நீ எனக்கு உதவி செய் என்று சொல்லி இன்றைக்கு ஜனங்கள் வழி தவறி போய் கொண்டிருக்கிறதுனாலே இந்த காரியத்தில் தேவன் மௌனமாயிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். காலங்களிலே ஒரே ஒரு வழி, ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் வேறு ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று சொன்ன அந்த இயேசு இந்த காலங்களிலே உங்களை நோக்கி பார்க்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த கொரோனாவிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை விடுவிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கூக்குரலில் சத்தத்தை கேட்கிறது, நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்கிறது. காலை வேளையிலே மனம் திரும்பும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். 2 நாளாகவும் 7:14 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, பாவங்களை விட்டு, அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்பி அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் கேட்டு அதை பார்த்து நம்மை மன்னித்து நம் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே அதுதான் நமக்கு வழி, வேறு வழி. தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவர் நமக்கு அற்புதமாய் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்த தேவன், செங்கடலை பிளந்து வழி கொடுத்த தேவன், சத்துருவை அந்த செங்கடலிலே அழித்து போட்ட தேவன், இந்த காலங்களிலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இந்த கொரோனாவை முற்றிலுமாய் அழித்து அழிவிலே இருந்து கொண்டிருக்கிற லட்ச மக்கள் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே அந்த மக்களையும் ஜீவன் தந்து அவர்களை உயிர்ப்பித்து மீண்டும் ஒரு புது வாழ்வு கொடுக்க என் தேவன் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். காலங்களில் அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி கூப்பிடுவோமா? இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு கண்களை மூடி, ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், ஆண்டவரே எங்களுக்கு பதில் கொடுங்கப்பா, எங்களுக்கு பதில் கொடுங்கப்பா, எங்களை விடுவீங்கப்பா. நாங்க உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உண்மை நாங்க உயர்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்ய. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆபத்து நெருங்கி இருக்கிறதா? ஆபத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? வழி உண்டு, வழி தெரியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறாயோ? இயேசுவை நோக்கி கூப்பிடு. சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர்தான், மரணத்தை ஜெயித்த தேவன் அவர்தான், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. உனக்கு உதவி செய்ய அவருக்கு விருப்பம் உண்டு. நீ யாராயிருந்தாலும் சரி, இந்த காலைகளிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ எந்த மதத்தை சேர்ந்தவனாயிருந்தால், எந்த மார்க்கத்தை பின்பற்றினார், இயேசுதான் உலக ரட்சகர். இயேசுதான் உன்னை விடுவிக்க முடியும், இயேசுதான் உன்னை ரட்சிக்க முடியும், இயேசுதான் உன் பாவங்களை மன்னிக்க முடியும், இயேசுதான் உனக்கு மறுவாழ்வு கொடுக்க முடியும். அந்த இயேசுவை நோக்கி கூப்பிடு. இன்றைக்கே அவர் பதில் கொடுப்பதற்கு, இன்றைக்கே உன்னை விடுவிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். பரலோக தகப்பனே, இந்த கால வேளையிலே நீர் எங்களுக்காய் பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்,
நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி இப்படி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நீர் எங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களுடைய தேசம் ஆபத்தான காலகட்டத்திலே ஆண்டவரே நாங்கள் போய்கொண்டிருக்கிறதை அறிவேன். ஆனால் இன்றைக்கு யாரையோ நோக்கி நாங்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அதை விட்டு பரலோகத்தின் தேவனாகிய சர்வ வல்லமை உள்ள உம்மை நோக்கி கூப்பிட, பதில் கொடுக்கிறவராகிய உம்மை நோக்கி கூப்பிட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருள் செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் இயேசுவே என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை உம்மை நோக்கி கூப்பிட உதவி செய்யும், பலன் கொடுங்க. சொல்லும் பொழுது இறங்கி வந்து அவர்களை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறேன். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற உம்முடைய வல்லமை இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு சரீரங்கள் மீதும் இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தை இருளை போக்கக்கூடியது. இந்த காலை வேளையிலே அந்த சர்வ வல்லமை உள்ள வார்த்தை ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களிலும் ஒவ்வொருத்தருடைய இதயங்களிலும் துணிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு துணிகரத்தை கொடுக்கிறார், ஒவ்வொருவருக்கும் தருகிறார். நீ ஒவ்வொருவரையும் ஆண்டவரை விடுவிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்துகிறார். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாய் நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. முழுவதுமாய் நீர் ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆண்டவரே இதை பார்க்க செய்ததற்காக நன்றி. யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், பயங்கள் நீக்கட்டும், வியாதிகள் ஓடட்டும். அவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எல்லா கொள்ளை நோயில் இருந்த உங்களுடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். உடைய ரத்தத்தை அவர்களுடைய நெற்றிகளிலே பூசுகிறேன். ஆரோக்கியம் உண்டாகட்டும், ஐஸ்வர்யம் உண்டாகட்டும், சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தரை பொறுப்பெடுத்துக் கொள்வீர்கள். தேசத்தை கண்ணோக்கி பாருங்கள். இந்த தேசத்திலே மகிழ்ச்சி உண்டாகட்டும், இந்த தேசத்திலே சந்தோஷம் உண்டாகட்டும், இந்த மரண ஓலங்கள் அடங்கட்டும். கர்த்தரே தெய்வம் என்று துணிக்கட்டும். கர்த்தர் அப்படியாய் செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் வழிநடத்துதலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரோடும் ஒவ்வொரு தனிநபரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக, கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருவாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சந்தோஷமாய் மாற்றுவாராக. ஆமென்.